எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்க பத்தி மட்டும் பேச போறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், யாருக்கும் தெரியாத சில ரகசியங்கள், அந்த மேஜிக் நடந்த தருணங்கள், இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் இசைய பத்தின ஒரு பார்வை இல்ல, அந்த இசையோட ஆன்மாவை பத்தின ஒரு பார்வை. இளையராஜா சாரே சொன்ன மாதிரி அவரோட இசை வெறும் ஸ்வரங்களோட கோர்வையா மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆழமான கதைகள் புதைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு அந்த ரகசிய கதவுல சிலதை மட்டும் நம்ம திறந்து பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் கதை தமிழ் சினிமால மியூசிக்னா என்னன்ற அர்த்தத்தையே மாத்தி எழுதின அந்த புரட்சிகரமான அறிமுகம். படம் அன்னைக்கிளி, வருஷம் 1976. அது வரைக்கும் தமிழ் சினிமா கேட்ட இசையே வேற. முதல் முறையா நம்ம கிராமத்து மண்ணோட வாசனைய தியேட்டர் ஸ்பீக்கர்ல கொண்டு வந்த படம் இதுதாங்க. ஆனா இவ்ளோ பெரிய இசை புரட்சி ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சுது. ஒரு மாபெரும் சகாப்தத்தோட தொடக்கப்புள்ளி ஒரு மதிய உணவு இடைவேளையிலிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க அந்த சுவாரஸ்யமான கதையை கேட்போம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ராஜா முதல்ல அன்னக்கிளி உன்னத் தேடுதே இந்த டியூனை கம்போஸ் பண்ணி வாசிச்சப்போ ஸ்டூடியோல இருந்த சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அவங்கெல்லாம் ஹெவி வைலன்ஸுக்கு பழகி போனவங்க. இந்த கிராமியமும் வெஸ்டர்னும் கலந்த மியூசிக் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலம் மட்டும் அந்த புது சவுண்டை நம்பினார். அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு சரித்திரத்தையே உருவாக்குச்சு. ராஜா ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ சும்மா தான் ஹார்மோனியத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களையே அறியாம அந்த மியூசிக்கு தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த ப்ரொடியூசருக்கு புரிஞ்சிடுச்சு, ஆஹா, இந்த இசை சாதாரண மக்களோட பல்ஸ பிடிச்சிடுச்சுன்னு. சோ ராஜாவோட முதல் ரசிகர்கள் யாருன்னா, பசியோட இருந்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் தான். அந்த முதல் வெற்றிக்கு அப்புறம் ராஜா ஒரு டைரக்டரோட கற்பனைக்கு எப்படி உயிர் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போறது ராஜாவோட அந்த லெஜெண்டரி பார்ட்னர்ஷிப்ஸ் பத்தி. ஒரு டைரக்டர் மனசுல நினைக்கிறது கூட தம் மியூசிக்கால எப்படி தரையில கொண்டு வந்தாருன்னு பாருங்க. பாரதி ராஜா சாருக்கும் ராஜா சாருக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இருக்கே, அது வேற லெவல். பாரதி ராஜா அந்த காத்தோட ஃபீல் எப்படி இருக்கணும்னு சொன்னா போதும், ராஜா அதுக்கு மியூசிக் போட்டுடுவார். அப்படி பிறந்தது தான் செந்தூர பூவே செந்தூர பூவே. இந்த பாட்டை எஸ் ஜானகி அம்மா பாட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது ஒரு தனி வரலாறு. இதுக்கு பேர் தான் ஒரு ஜீனியஸ் மேல இன்னொரு ஜீனியஸ் வச்ச நம்பிக்கை. சாதாரணமா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் மியூசிக் போடுவாங்க. ஆனா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் பாட்டை கேட்டதும் மகேந்திரன் அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி காட்சிகளை எடுத்தார். யோசிச்சு பாருங்க, இங்க மியூசிக் தான் சீன்ஸே டைரக்ட் பண்ணிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ரஜினியோட நடிப்பு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்ததால மியூசிக்கே வேணாமோன்னு மகேந்திரன் யோசிச்சாராம். ஆனா ராஜா சொன்னாரு, நான் ஒரு லேயர் ஆட் பண்றேன். பின்னணி இசையோட அந்த சீனை பார்த்த மகேந்திரன் தேம்பி தேம்பி அழுதாராம். ஏன்னா அந்த இசை அந்த சீனுக்கு சப்போர்ட் பண்ணல, அது காளியோட ஆன்மாவையே நமக்கு விளக்கி சொல்லுச்சு. இப்போ பாடல்கள்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து இளையராஜாவோட பின்னணி இசை மேஜிக்கை பத்தி பார்க்கலாம். குறிப்பா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ல அவர் செஞ்ச அந்த மாயம் தமிழ் சினிமால வந்த ஸ்டைலிஷான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படத்துல இசை வெறும் பேக்ரவுண்ட் இல்ல, அதுவே ஒரு கேரக்டர். ராஜா இங்க என்ன பண்ணார்னா, 1, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் டெக்னிக்ஸை வச்சு ஒரு விதமான டென்ஷனை உருவாக்குனார். 2, சைலன்ஸ், அதாவது மௌனத்தையே ஒரு மூச்சு திணற வைக்கிற வாத்தியமா யூஸ் பண்ணார். 3, வில்லனோட பயத்தை இன்னும் அதிகமா காட்டி நம்மள நடுங்க வச்சார். இந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, ஒரு படம் ஜெயிக்க பாட்டு மட்டுமே தேவையில்லை, பவர்ஃபுல்லான பின்னணி இசை போதுன்னு. இவ்வளவு தீவிரமான உணர்ச்சிகளை மியூசிக்ல கொண்டு வந்த அந்த மேதை நிஜத்துல எப்படிப்பட்டவர்? சரி, கொஞ்சம் சீரியஸ் விஷயத்தை விட்டுட்டு ஸ்டூடியோல நடந்த சில ஜாலியான மொமெண்ட்ஸை பார்க்கலாம். அந்த ஜீனியஸுக்கு பின்னாடி இருந்த அந்த ஜாலியான மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிகப்பு ரோஜாக்கள் பின்னணி இசை கம்போஸ் பண்ணும்போது கமல் சார் அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து சைக்கோ மாதிரி சிரிப்பாராம். அதுக்கு ராஜா, டே நீ இப்படி பண்ணினா உன் கொலை சீனுக்கு நான் ஒரு காமெடி மியூசிக் போட்டுருவேன்னு கலாய்ப்பாராம். அதே மாதிரி ரஜினி சாரோட அந்த ஸ்டைல் நடைக்கு ராஜா சும்மா ஒரு பீட் முணுமுணுக்க அதுவே ஒரு டான்ஸா மாறிடுச்சு. சின்ன பொண்ணா இருந்த ஸ்ரீதேவிக்கு தைரியம் சொன்னதா இருக்கட்டும், இல்ல முதல் மரியாதை ஷூட்டிங்ல பாரதி ராஜாவோட லுங்கி சேலஞ்சை ஏத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாலியான மொமெண்ட்ஸ் தான் அந்த படங்களோட உயிராவே இருந்திருக்கு. இப்போ கடைசியா ஒரு முதிர்ச்சியான தலைசிறந்த படைப்பு, ராஜாவோட மேதைமையை நிரூபிக்கிற அந்த ஒரு லெஜெண்டரி கதையோட இந்த பயணத்தை முடிக்கலாம். ராஜா பாரதி ராஜா கூட்டணியோட உச்சம்னு தைரியமா சொல்லலாம். வார்த்தைகள்ல சொல்ல முடியாத ஒரு மௌன காதலோட காவியம். இந்த ஒரு உரையாடல் தான் முதல் மரியாதை படத்தோட ஆன்மாவே. பாரதி ராஜா சொன்னார், ராஜா இது ஒரு மௌன காதல். அதுக்கு ராஜா சொன்ன பதில், அப்போ இசை மட்டும்தான் உங்க ரகசியத்தை பேசும். அந்த ஆழம்தான் பூங்காற்று திரும்புமா இந்த பாட்டுல இருக்கு. ரொம்ப கம்மியான கருவிகளை வச்சு அந்த ஆற்றங்கரையோட மொத்த ஃபீலையும் அப்படியே கொண்டு வந்துட்டாரு ராஜா.
இதுதான் ராஜா சாரை பத்தின அந்த அல்டிமேட் கதை. ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான மியூசிக்கை கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. எல்லாரும் பதறிட்டு நிக்க, ராஜா மட்டும் அந்த இருட்டுல உட்கார்ந்து ஒரு முழு ஆர்கெஸ்ட்ராவுக்கான நோட்ஸையும் ஞாபகத்துல இருந்து எழுதிட்டு இருந்தாராம். அவர் இசையை எழுதல, அவர் அதை ஒரு முழு ஓவியமா அவர் மனசுல பார்த்துட்டு இருந்தார். இந்த இசைஞானியோட இசை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு அங்கமா இருக்கு இல்லையா? உங்க வாழ்க்கையில இளையராஜாவோட எந்த பாட்டு உங்களோட ஒரு மறக்க முடியாத நினைவோட கலந்திருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.